கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தைகள். 2 கூட்டத்தார், ஒன்று ஒளியை பகைக்கிற கூட்டத்தார் அல்லது இருளை விரும்புகிற கூட்டத்தார், இன்னொரு கூட்டத்தார் ஒளியை நேசிக்கிற கூட்டத்தார் அல்லது ஒளியினிடத்தில் வருகிற கூட்டத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசுவாகிய ஒளியினிடத்தில் யார் வருகிறார்கள் என்றால், ஒளியை விரும்புகிறவர்கள் அல்லது பொல்லாப்பு செய்வதை விட்டுவிட விரும்புகிறவர்கள். தீமையான காரியங்கள் இனி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த தீமை அகற்றப்பட வேண்டும், இந்த பாவம் இனி என்னில் இருக்கக்கூடாது, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒளியை விரும்புகிறார்கள், கிறிஸ்துவை விரும்புகிறார்கள், கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் வருகிறார்கள். அநேக ஆயக்காரர், அநேக பாவிகள் மனம் திரும்பி கிறிஸ்துவனிடத்தில் வந்து கிறிஸ்துவோடு கூட பந்தி இருந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன், நாமும் கூட அப்படித்தானே இருந்தோம். ஆமென். கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்து மீட்டெடுத்து, ஆமென், இருளின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்து தம்மோடு சேர்த்து கொண்டு தம்முடையவர்களாக்கி தேவன் நம்மை அப்படிப்பட்ட நிலையில வைத்து அழகு பார்த்தார். ஒளியை நேசிக்கிறவர்கள், பொல்லாப்பை செய்ய வெறுக்கிறவர்கள், இனி பாவம் இனியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள், அவர்கள் ஒளியினிடத்தில் வருகிறார்கள். அதே போல பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள், பாவம் செய்ய விரும்புகிறவன் என்ன செய்கிறானாம்? ஒளியை பகைக்கிறான். இந்த கால வேளையில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, பாவம் செய்ய விரும்புகிறோமா அல்லது பாவம் செய்யக்கூடாது என்று எண்ணுகிறோமா? பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால், யாராயிருந்தாலும் இதை கேளுங்கள். அந்த விருப்பம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? நீங்கள் ஒளியை பகைக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. இங்கே 20வது வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இந்த நாட்களில் கூட பாருங்க, யார் பாவத்தை ரொம்ப விரும்பி செய்கிறாங்களோ, இந்த காரியத்தை விடவே மாட்டேன், இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று யார் பாவம் செய்ய ரொம்ப விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்தீர்களானால் தெரியும், அவர்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்களை நியமித்து கொண்டு அந்த வழியிலே நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவர்களை யாரும் கண்டிக்கக்கூடாது. அப்படி யாராவது கண்டித்தால் இது பழைய பிரசங்கம், இது நியாயப்பிரமாண பிரசங்கம் என்று சொல்லி ஒதுங்கி கொள்வார்கள். தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்கள், ஆசீர்வாதங்களை மாத்திரம் பேசுகிற நிலைமை. கண்டிக்கப்படக்கூடாது, நீ பாவம் செய்யக்கூடாது, நீ மனம் திரும்ப, இப்படிப்பட்ட சத்தியங்கள் அவங்க காதில் கேட்டுவிடக்கூடாது. காரணம் என்ன? அவர்களுடைய விருப்பம் என்ன? அவர்களுடைய எண்ணம் என்ன? தங்களுடைய கிரியைகள் ஒருபோதும் கண்டிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒளியை பகைக்கிறார்கள். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை குத்த வேண்டும், நம் நிலையை உணர்த்த வேண்டும். இன்று நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன், இப்படிப்பட்டவனாக இருந்தால் என்னால் தொடர முடியுமா, என்னால் நித்தியத்துக்கு போக முடியுமா முடியாதா என்கிற அந்த ஒரு சரியான தெளிவை எனக்கு கொடுப்பதே கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் சரியாய் போதிக்கப்படுகிறதா, சரியாய் போதிக்கப்படுகிற வார்த்தைகள் தான் நம்முடைய காதுகள் கேட்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும்.
பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். மாறாக என்ன செய்கிறான்? தன் கிரியைகளுக்கு அனுகூலமாய் பேசுகிறவர்களை நோக்கி அவன் செல்லுகிறான். அதை தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை நியமித்துக் கொள்வார்கள் என்று. இந்த காலை வேளையில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் உண்மையிலே யாரை விரும்புகிறோம்? உண்மையிலே எதை வெறுக்கிறோம்? ஒளியை நேசிக்கிறவர்கள் இருளை வெறுக்கிறார்கள், இருளை நேசிக்கிறவர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஒளியை நேசிப்போம், கிறிஸ்துவனிடத்தில் வருவோம், பொல்லாப்பு செய்வதை விட்டு விடுவோம். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, பொல்லாப்பு செய்கிற எவனும் ஒளியினிடத்தில் வரான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நேசித்து உம்மை நோக்கி வர, உம்மிடத்தில் வர எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மை விட்டு தூரம் போக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சிட்சித்து உம்முடைய வார்த்தையை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, என் அருமை ஆண்டவரே, உடைய வேதம் காண்பிக்கிற வெளிச்சத்திலே நாங்கள் நிற்க நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.